நான் அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபைல புடுங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ அந்த ப்ரொஃபசர் மேல தான் டவுட்டா இருக்கு. ராத்திரி அப்ப செங்க சொல்லுங்க போனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது காலில் வந்து ஃபுல்லா பித்த வெடிப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க சட்டுன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு டைம் ஜெனிஃபர் வந்து சக்தி இருக்கார் இல்லையா, அவர் காலில் முள்ளு குத்திருச்சுன்னு முள்ளு எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க காலை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க காலில் வந்து வெடிப்பெல்லாம் இல்லாமல் க்ளீனாக தான் இருக்கும். அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ல அந்த ஃபோட்டோஸ்ல வந்துட்டு பித்த வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து சக்தி அண்ணனா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த நம்ம கருப்பு அண்ணன் கிட்ட முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க கருப்புக்கு. கருப்பு அந்த டைம் சேது கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஃபோனை எடுக்கல அவரு. சேது வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரும் இல்ல அப்படின்னு கருப்பு சொல்றாரு. கரெக்டா சேதுவும் கண்டுபிடிச்சிடறாரு தமிழ்ச்செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு கருப்பு ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கம் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாரு. அப்போ தமிழ்ச்செல்வி வந்து இந்த விஷயத்த கருப்பு கிட்ட சொல்றாங்க. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்கறாரு. அவங்களும் அந்த முள்ளு குத்துனப்ப அதை எடுத்தாங்களே, அப்ப அவங்க காலை பார்த்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. அப்படியா, சரி தமிழ், நான் இதை போயிட்டு சேது கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சேது முதல்ல நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாரு. அவ ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பா, நீங்க அதை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேது. நான் முதல் சொல்றதை கேளு, இப்ப நம்ம வந்துட்டு அப்பாவை வெளியே கொண்டு வரணும், அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லுச்சு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடேசனும் வந்துட்டு பொறுமையா இரு சேது, யார் சொன்னா என்ன, நமக்கு வந்து அப்பா வெளியே கொண்டு வரணும், என்ன விஷயம்னு சொல்லு கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு இப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்த விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கால்ல வந்து பித்த வெடிப்பு இல்ல அப்படிங்கிறது, அது முள்ளு அவங்க ஜெனிஃபர் எடுத்தது, அதை இவங்க பார்த்தது, அந்த விஷயத்த எல்லாம் சேது கிட்ட சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற ஏதாவது உங்ககிட்ட அதை பத்தி சொன்னாலா, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. அப்ப கருப்பு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா அந்த டாக்டர் வந்துட்டு இதெல்லாம் நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போட்டோலாம் டெலீட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாராமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் பேர் என்ன அப்படின்னு சேது கேட்கிறாரு. ரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்குள்ள இங்க ஏதாவது நடக்குதா, இங்க அதாவது இந்த வழியில எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அப்பா போன வழியில அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்துட்டு கேமராலாம் பார்த்துட்டு வராங்க. இதுக்கு இடையில அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேற யாரோ ஒரு பாடி வந்துட்டு சக்தின்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாரி இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு ரெடி பண்ணி குடுங்க. 10 to 15 லேக்ஸ் ஆனாலும் அமௌண்ட் நாங்க குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு கண்டபடி திட்டுறாரு. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு திட்டுறாரு. அப்போ ஃபோன வச்சதுக்கு அப்புறமா கருப்பு வந்து, என்ன இந்த டாக்டர் இப்படி திட்டுறாங்க, இவன் ஒண்ணும் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அப்ப சேது வந்துட்டு யோசிச்சுட்டு, இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் சேது, அவர் தான் திட்டுறாருல, அப்ப அவர் தப்பு பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கறாரு. அப்படிலாம் இல்ல மாமா, இது வேற மாதிரி பேசுறாங்க, நீ வா நம்ம போயிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. ஆமா இது வந்து ஃபேக்கா ரெடி பண்ணதா அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த விஷயத்தை வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி, நீ வந்து அவங்க ஜெனிஃபரை வந்து கோர்ட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க கூப்பிட்டா வராது அந்த பொண்ணு, ரொம்ப பேசிட்டு இருக்கு அப்படின்னு கருப்பு சொல்றாரு. ஏன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ காலையில கூட்டிட்டு வந்துரு, நாங்க இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. இப்ப தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு நான் ஜெனிஃபர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராஜாங்கத்தை நெக்ஸ்ட் டே வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா எல்லாருமே அழுகுறாங்க. உள்ளுக்குள்ள கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ராஜாங்கம் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு, அவரும் தாமஸும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க, அதனால 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிடுறாரு. அவர் சொல்லி முடிக்கும் போது கரெக்டா சேது, தமிழ்ச்செல்வி, ஜெனிஃபர் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அந்த டாக்டர் பிளஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தோடையுமே வர்றாங்க. சோ இங்க வந்துட்டு அந்த டாக்டர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாரா. இதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்துட்டு இல்ல ராஜாங்கம் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை வெளியே கொண்டு வருவாங்களா. தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா, இல்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.